உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எவ்வளவு திமிரு உனக்கு! வேண்ட தமன்னா, வார்த்தையை அளந்து பேசுங்க. ஏய், என்ன பேசுன? என்ன இப்போ? என்ன அடிப்பியா இல்ல உதப்பியா? உங்கள மாதிரி அவ்வளோ சீப்பான ஆள் நான் கிடையாது. ஏய், நான் என்ன அவ்வளவு கேவலமாவா போயிட்டேன்? உங்க வீட்டுக்கே துரோகம் பண்ற நீ சீப்பான ஆள் தானே? நான் இந்த வீட்டுக்கு துரோகம் பண்றேனா? உனச்சு 3 நாள விடல, இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற? பேசுவடி பேசுவ. உன்னை பொக்கர் வச்சு சோறு போடுறோம்ல, இதுக்கு மேலேயே பேசுவ. என்ன இப்படியெல்லாம் பேசுனா நீ பண்றதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க பண்ண விஷயம் எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே நீங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க. விளக்க மாதிரியே அடிச்சு உங்களோட வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்ன பண்ற நீ? முதல்ல நீ யாரு? உன் பேர் என்ன? ஏய் பது, வந்தது வராதமா என்னடா இதெல்லாம்? சின்ன குழந்தைய பார்த்து என்னடா கேள்வி கேட்கற? அப்பா, நான் கேள்வி கேட்டது இருக்கட்டும்பா. இவன் தமனாவை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? எங்கிருந்தோ வந்த அனாதை இவ என் மருமகளை பார்த்து விளக்கு மாத்தாலேயே அடிச்சு துரத்துவாங்கன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அப்பா பத்து, கொஞ்சம் அமைதியா இரு. அப்பா என்ன ஏதுன்னு கேட்பாருப்பா. என்னம்மா நீங்க? அப்ப நான் எதுவுமே கேட்க கூடாதா? இல்ல, தாத்தா, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? வாடா வா, என்னாச்சுன்னு நான் கேட்கணும். கண்டதையெல்லாம் கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல வச்சேன்னா பிரச்சனை தான் வரும். என்ன தாத்தா, இவரு வந்ததும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரா? டேய் சித்தார்த், இத பாரு, என்ன பார்த்து பேசு. நீ செய்யறது விடமா நான் செய்யறேன்? தராதரம் இல்லாத ஆளுங்களை எல்லாம் எப்பரா கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? முதல்ல அந்த ரோட்ல அதிரசம் வித்துட்டு இருந்தவள இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தீங்க. அப்புறம் அந்த குப்பத்துக்காரி ராணிய ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தீங்க. இப்ப என்னடான்னா ஊர் பேரு தெரியாத ஒரு அனாதையை கூட்டு வந்து தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அது இவர் அப்பான்னு சொல்லுமா, இவர் அந்த பாப்பான்னு சொல்லுவாரா? என்னடா இதெல்லாம்? இங்க இருக்கிற யாருக்காவது இவ பேர் என்னன்னு தெரியுமா? ஊரு கோலம் கோத்திரம் ஏதாவது தெரியுமா? அதுக்கே அது பேர் என்னன்னு தெரியல. இத்தனை நாள் வரைக்கும் யாராவது இதை தேடி வந்திருக்காங்களா? சனிய தொலைஞ்சா போகுதுன்னு பெத்தவங்க அப்படியே விட்டுடாங்க போல் இருக்கு. அப்படிப்பட்டவ என் மருமக தமனாவ வீட்டை விட்டு துரத்தணும்னு பேசுறான். இதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இந்த அனாதையை நீங்களே வீட்டை விட்டு துரத்திடுங்க, இல்ல நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். மிஸ்டர் பத்மநாபன், வார்த்தையை அளந்து பேசுங்க. சரியா தான் பேசுறேன், ரொம்ப சரியா தான் பேசுறேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு ஒண்ணுமே தெரியல. அப்பா, இந்த அனாதையை கூட்டு போய் இந்த சொந்தக்காரங்க யாரு என்னன்னு கேட்டு கொண்டு போய் விட்டுருந்தப்பா. அப்படி இல்லைன்னா யாருன்னே தெரியலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல அனாதை ஆசிரமத்திலயோ கொண்டு போய் விட்டுருங்க. அப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு விடுதி காலம் வரும். ஏய் பது, இது வரைக்கும் இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? பாப்பா சித்தார்த்துக்கு பிறந்தவங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? போலீஸே அதை நம்பி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம திரும்பி போயிட்டாங்கன்னு நான் உனக்கு போன்லயே சொன்னேனடா. சொன்னீங்கதான், ஆனா அது உண்மையிலேயே சித்தார்த்த போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த இந்த ராணி பிராணத்தனம் பண்ணியிருக்கா. அதுக்காக அதெல்லாம் உண்மையாயிருமா? எங்கிருந்தோ வந்த ஆனாதான் எனக்கு பேத்தி ஆயிடுவாளா? நான் எப்படிப்பா அதை ஏத்துக்க முடியும்? நாளைக்கே இது ஏன் குழந்தைன்னு சொந்தம் கொண்டாடிட்டு யாராவது வருவாங்க.
அவங்களையும் வீட்டுல தங்க வச்சு நல்லா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. பத்மநாபன், நீங்க யார் இதை ஏத்துக்கிறதுக்கு? நானே உங்களை அப்பாவா ஏத்துக்கல. அப்படி இருக்கும் போது ஏன் குழந்தைய நான் ஏத்துக்கிட்டவள வெளியே போன சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏய் சித்தார்த், நீ படிச்சவன் தானே? எப்பற ஊர் பேர் தெரியாத ஒருத்தி உன் குழந்தைய ஏத்துக்குவேன்? நாளை பின்ன இவ அப்பா அம்மா வந்தாங்கன்னா என்னடா செய்வேன்? அப்படி வந்தாங்கன்னா பாத்துக்கலாம். பாப்பா, இப்போ வரைக்கும் இவ என்ன மனசார அப்பாவா நினைக்கிறா. நானும் இவள மகளா தான் நினைக்கிறேன். நீ ஏத்துக்கிட்டா ஆச்சா? அப்புறம் நாங்களே எதுக்கிட்ட இந்த வீட்டுல இருக்கோம்? இந்த பார், நான் சொன்னதுதான். இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இதான் என் முடிவு. எனக்கு இந்த பாப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் இப்போவே பண்ணேன். ஐயோ என்னையாச்சு? ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. பெருக்குள்ள நீ கேட்ட அந்த சம்மந்தத்தை நான் உருவாக்குறேன். முறைப்படி இந்த பாப்பாவை என் மகளா நான் தத்தெடுப்பேன். வேண்டாம் வேம்பு சார், அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. பாப்பா உங்க குழந்தைதான். ஆனா அதை நிரூபிக்க இது சமயம் இல்ல வேம்பு சார். வேண்டாம் வேம்பு சார். நான் முறைப்படி அவளை தத்தெடுத்துட்டா சட்டப்படியும் சரி தர்மப்படியும் சரி இவ எனக்கு மகளா மாறிடுவா. தாத்தா எனக்கு கொடுத்த சொத்து எல்லாத்தையும் இவ பேர்ல அத்தனையும் நான் மாத்தி எழுதி வைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க வாய்க்கு வந்தபடிலாம் இவளை அனாதன்னு சொல்றீங்க நான் பாக்குறேன். நீங்க இல்ல வேற யாரு நினைச்சாலும் இந்த வீட்டுல இருந்து இந்த பாப்பாவை துரத்த முடியாது. அப்படியே நீங்க சொன்னீங்கல்ல இவரோட அப்பா அம்மா யாராவது வந்தாங்கன்னா அப்படியே தலையில வச்சு கொண்டாடுவியான்னு. ஆமா, அப்படியே நான் கொண்டாடிக்கிறேன். போதுமா? பாப்பா வேற இன்னும் 2 நாளுக்குள்ள போயிருமே. எப்படி நான் சொல்லி புரிய வைக்க போறேன்? தலையும் புரியல வாயும் புரியல. இங்க என்னதான் நடக்குது? நீ வேற ஏதோ முன்னு இருக்கிற. ஐயோ இருக்கா நீ சொல்றேன். தாத்தா, நான் பாப்பாவை தத்தெடுக்கிற ஃபார்மாலிட்டிஸை இப்போவே பண்ண போறேன் தாத்தா. டேய் சித்தார்த், அவசரப்படாதடா. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டா. நிதானமா பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். நீ முதல்ல உள்ள போ போ. இல்ல தாத்தா, இதுக்கு மேல நிதானமா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இவர் எப்ப இந்த அளவுக்கு பேசினாரோ இதை விடுறதுக்கு நான் தயாரா இல்ல தாத்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.